ஆண்கள் அதிகம் குடும்பத்துக்காக கஷ்டப்படுறாங்களா, மனசளவுலயும் சரிதான், உடம்பளவுலயும் சரிதான். பெண்கள் அதிகம் கஷ்டப்படுறாங்களா அப்படின்றத உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஃபுல் வீடியோல வந்து நம்ம இது என்ன எதுக்காக இப்படி பேசுறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? நான் வீரன் சூரன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயும் ஊருக்குள்ளேயும் தான் தெரியலாம். வேலைக்குன்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கேன், அவங்க படும் பாடு இருக்கே. அடுத்தவன்ட்ட கண்டவங்க கிட்ட திட்டு வாங்கி அவஸ்தப்பட்டு அவமானப்பட்டு என்ன பண்றது, குடும்பத்தை காப்பாத்தணுமே அப்படின்றதுக்காக வந்து உழைச்சிட்டு இருக்க ஆண்களும் ரொம்ப பாவம். பெண்களை விட ஆண்கள் தான் ரொம்ப பாவம். ஏன்னா நம்மள வீட்டில தான் கஷ்டப்படுறோம். ஆண்கள் வந்து கண்டவங்க கிட்டலாம் போய் திட்டு வாங்கி சத்தம் வாங்கி சண்டை போட்டு அப்படி திட்டுறி அவன் வேலையை வேணா ஒன்றும் வேணாண்டான்னு கூட சொல்ல முடியாத உள்ளுக்குள்ளேயே நான் வேலையை போச்சுன்னா பொண்டாட்டி பிள்ளைய பார்க்கணுமே குடும்பத்தை பார்க்கணுமே தவிச்சிட்டு அனுசரித்து பொறுத்துக்கிட்டு வேலை செய்கிறாங்க. ஆனால் பெண்கள் அப்படி இருப்பாங்களா? சும்மா தானே இருக்க வீட்டில் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பெண்கள்லாம் ரொம்ப பாவங்க. சும்மாவா இருக்காங்க? வீட்டில் காலையில் எழுந்திரிச்சு காஃபி வச்சு சமையல் பண்ணி லஞ்சு பண்ணி எல்லாருக்கும் கொடுத்து விட்டு ஒரு 10 மணிக்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் துணி துவைக்கிற வேலை இருந்தால் துணி துவைச்சிட்டு வீடு வசை பெருக்கிட்டு வீடு துடைச்சிட்டு அப்புறம் இதை காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தா அதை அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு அப்புறம் எங்க ரெஸ்ட் கிடைக்குது? வீட்டில் இருக்காங்கன்னா பெண்கள் பேர். இங்கே வீட்டில் கஷ்டப்படுறதே வேலையில் போய் கஷ்டப்பட கூட சம்பளமாவது தருவாங்க. இங்கே என்னத்த தராங்க? கேட்டா சும்மா தானே இருக்க, வீட்டில் தானே இருக்க, இது கூட செய்ய முடியாதான்றாங்க. கருவேப்பிலை இந்த புதினா சாப்பிடணும்னு ஆசைதான், ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. ஆனா இத நம்மளே பறிச்சு நம்மளே செய்யும் போது கொஞ்சம் கஷ்டம், பறிக்கிறதுக்கு கஷ்டப்படுறதாகுது. இந்த கீரையும் இதுவும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா பரவாயில்ல. இது 2 கட்டு கொத்தமல்லி இதை அப்படியே தலைக்கே முடியலாம். ஏன்னா ஒன்னொன்னா எடுத்துட்டு இருக்கிறதாரு. அம்மாடி ஐயோ ஏன் மேலேயே வா கொட்டுவேன், எல்லாம் உள்ள குட்டிச்சு. இதெல்லாம் இந்த சௌச்சௌ வந்து நிறைய பேர் யூஸ் பண்றது இல்லை. ஆனா நீர்ச்சத்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது சாப்பிடலாம். இந்த சாம்பார் வைக்கும் போது சாம்பார் டேஸ்டே வரல சொல்லுவாங்க. ஆனா சாம்பார் வைக்கும் போது இந்த சௌச்சௌ நூக்குல் கேரட்டு அதெல்லாம் போடும்போது ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு கவர்ல எடுத்துக்கணும். பாவக்காய் என்னோட ஃபேவரட், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கசப்பு தன்மை அப்படின்றதெல்லாம் வெல்லம் போட்டு செய்வாங்க, சக்கரை போட்டு செய்வாங்க. அதெல்லாம் எதுவுமே நான் இதில் மேல இருக்கிறதெல்லாம் சீவிட்டு செய்வாங்க, வேக வச்சு செய்வாங்க. அதனால எதுவுமே பண்ண மாட்டேன், சிம்பிளா அழகா பண்ணுவேன், டேஸ்டா இருக்கும். அப்படியே சாதத்துல போட்டு வெறும் இது பொடிசா கட் பண்ணி வச்சுக்குவேன். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் பச்சை மிளகா, ஒரே ஒரு பச்சை மிளகா கருவேப்பிலை மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு இந்த காயை எடுத்து கொட்டி அப்படியே சுருள வதக்கி கொஞ்சம் வதங்கின பிறகு கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அதிலேயே வறுத்து அப்படியே சுடு சாதத்துல போட்டு சாப்பிட்டா அவ்வளோ ஒரு அருமையா இருக்கும். கசப்பே தெரியாது, சூப்பரா இருக்கும். ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சு சைடிஷா சாப்பிட்டா. இது புடலங்காய் கூட்டு செமையா இருக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். மக்காச்சோளம், சோளக்கருத்து, என்னென்னோ சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சது மக்காச்சோளம், சோளம், இது மட்டும் தெரியும். இந்த பூ தான் தலையிலேயே வைக்க முடியாத பூ. என்ன பூ? தலையிலே வைக்க முடியாத பூ என்ன பூ? இதெல்லாம் என்ன பண்ணுனா நம்ம வந்து தனித்தனியா கவர்ல போட்டு வைக்கிறோம். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது எல்லாத்தையும் ஒன்றா வச்சாலே அது நல்லா இருக்காது. சில பேர் பாக்ஸில் போட்டு வைப்பாங்க. 2 கேரட்டு, இது வந்து இப்படி 3 கேரட், இது ஒரு பக்கம் வச்சாக்க ஓகே. இந்த கவர்லாம் கடையில் இருந்து வரதுலாம் என்ன பண்ணுவோன்னா பத்திரப்படுத்தி வச்சுப்பேன். இது தக்காளி எடுத்து வச்சிடலாம். ஏன்னா இந்த வீடியோ இதுக்கு மட்டும் வீடியோ போடல, வேற ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும், ஷேர் பண்ணியே ஆகணும் உங்களுக்கு. அதனாலதான் நான் வீடியோ வந்தேன். சரி வீடியோ போடும்போதே இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டே நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான்
நான் இப்போ வீடியோ போட்டுட்டு உட்காந்துருக்கேன், அதனால யாரும் தவறாக எடுக்க வேண்டாம். கத்திரிக்காய் நாங்கள் என்னென்ன எவ்வளோ வாங்குவோன்னு பாருங்கள். 5 கத்திரிக்காய், 1/4 கிலோ கத்திரிக்காய், எல்லாமே 1/4 கிலோ தான் வாங்குவேன். முள்ளங்கி ரொம்ப ரொம்ப நல்லது. யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட் இந்த ப்ராடக்ட் கண்டிப்பாக அந்த இதெல்லாம் சாப்பிடாதீங்க. இதை வந்து வெறும் வயிற்றுல முள்ளங்கி சாறு எடுத்து வெறும் வயிற்றுல குடித்தா உடம்பு வெயிட்டு குறையலாம். என்னோட தம்பிக்கு எங்கள் பாட்டி அதுதான் கொடுத்தாங்க. அவன் சின்ன வயசுல குழு இருப்பான், ரொம்ப குண்டா இருப்பான். இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன துணி துவைக்கிற வேலை இருக்கு. வீட்டில் சும்மா இருக்கான்றாங்க எல்லாருமே. என்ன இல்லைங்க, நான் பொதுவாகவே பெண்களுக்கு சொல்றேன், பெண்கள் ரொம்ப பாவங்க, உண்மையாதான் இருக்க மாட்டாங்க. ஆமாவா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. ஆண்கள் பாவமா பெண்கள் பாவமா? உண்மையை சொல்லணும்னா பெண்கள் அந்த சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ண பிறகு குழந்தை பெற்றுக்கிறதா, ஒவ்வொரு குழந்தை பெற்றுக்கும் போது மறுபிறவி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். இதை விட கஷ்டங்கள்னு பார்த்தா ஆண்களை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னைக்கு ஒரு ஆண் வந்து கல்யாணம் பண்றானோ அன்னைக்கு அவன் சுதந்திரம் போயிடுது, அவனோட ஜாலி போயிடுது, என்ஜாய்மெண்ட் போயிடுது, ஃப்ரெண்ட்ஷிப்பு போயிடுது, அப்பா அம்மா போயிடுது, எல்லாமே போயிடுது. அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் கல்யாணம் பண்ண உடனே பொண்டாட்டியா பார்த்துக்கணும்னு ஓடணும், அப்புறம் பிள்ளைங்க பிறந்த உடனே பிள்ளைங்கள பார்த்துக்கணும், அப்புறம் ஃபீஸ் கட்டணும், அப்புறம் காலேஜ் படிக்க வைக்கணும், அப்படியே ஓடிடுது. ஆனா உழைச்சி போட்டுட்டு குழந்தைங்களுக்கு எத்தனை குழந்தைய இருந்தாலும் பெத்தவங்க பாத்துக்கிறாங்க. ஆனா இருக்கிறது 2 பேர் தான், அப்பா அம்மா. இதை வந்து பெத்த பிள்ளைங்க பாத்துக்க மாட்டேது. அதுதான் இருக்கிறதுலே கொடுமையான விஷயம். 10 குழந்தைய பெற்றாலும் 10 குழந்தைய 2 பேர் சேர்ந்து பார்த்துக்க தெம்பு இருக்குது அப்பா அம்மாவுக்கு. ஆனா ஒரு பிள்ளைய பெற்றாலும் இல்ல 5 பிள்ளைய பெற்றாலும் 2 அப்பா அம்மாவை ஒரு அப்பா அம்மாவை பார்த்துக்க முடியல. ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும். என்ன பண்றது, எல்லாம் விதிகள் விளையாடுது. வாழைப்பழம், ஆப்பிள் பழம். ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லைல்ல, ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சாப்பிட்டாதான் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்றதுக்காக இது எனக்கு வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் நெல்லிக்காய், காலையில் வெறும் வயிற்றுல ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா ரத்தம் ஊறுமா. இந்த ஆப்பிள் ஒன்று சாப்பிட்றத விட இந்த நெல்லிக்காய் ஒன்று சாப்பிட்டா ஒரு சொட்டு ரத்தம் செல்வாங்க. அதனால தான் இது இதுலேயே வச்சிடலாம். அப்புறம் கடமிளகா, கேப்சிகம், கடமிளகா. அப்புறம் இது பீர்க்கங்காய். பீர்க்கங்காய் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இதெல்லாமே நீர்ச்சத்து பொருள் தான். இதை வந்து இந்த தோலை நான் சீவவே மாட்டேன் எப்போதுமே. அப்படியே வாஷ் பண்ணிட்டாதான், அப்படியே கழுவிட்டு கட் பண்ணிட்டு நல்லா தெரிஞ்சு ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு, கடாய் இப்படி வச்சுட்டு இந்த காய் அரிஞ்சு போட்டு காஞ்ச மிளகா, பூண்டு, புளி, காஞ்ச மிளகா, புளி, பூண்டு, காய், இது 3ஐயும் போட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு மிக்சியில எடுத்து சூடு ஆறுன பத போட்டு அது கூட வெறும் ஜீரகத்தை இப்படி போட்டு உப்புக்கல்ல போட்டு சும்மா ட்ரைன்னு மிக்சியில அரைச்சி அப்படியே எண்ணெய் கடுகு போட்டு உளுத்த பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளிச்சு கொட்டி சாதத்துல போட்டாலோ இல்லை இட்லியில போட்டு சாப்பிட்டாலோ தோசையில போட்டு சாப்பிட்டாலோ அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, செமையா இருக்கும். நம்ம வீடை வந்து வீலாக் போடுங்க சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. கூடிய விரைவில் போட்டுடலாம். இங்க இருக்க பொருள் எல்லாமே நாங்களா கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாரிச்சு வாங்கின பொருள் எல்லாமே. இந்த சோபா பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி ஆர்டர் கொடுத்து ஒரு 3 days ஆர்டர் கொடுத்து நாங்களே இது பண்ணுது. எங்கள் சோபா எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இது கோஸ். இந்த கோஸ் வந்தாலே என் தம்பி நம்ம தான் வரான். சின்ன பிள்ளைல அவனை முட்டைகோசுன்னுவாங்க. அவன் அழுதுட்டு வருவான். ஆனால் இப்போ வந்து அவன் பெரிய பிள்ளைங்க ஆகிட்டான். இருந்தாலும் முட்டைகோஸ் ஞாபகம் வருது. ஓகே, மீண்டும் சந்திப்போம்.